இந்த கார்த்திபுரத்தில் இன்று காலை இனிதாக 101 வீடுகளினுடைய பூமி பூஜை முடிந்து எல்லாரும் இந்த அரங்கத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த நகரை விரைந்து அபிவிருத்தி செய்து மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மனதில் கொண்டு தான் 101 வீடுக்கு இன்றைக்கி வாஸ்து பூஜை பண்ணியிருக்கோம். ஏன்னா 2000 வீட்டு மனைகள் இருக்கும் பொழுது 1, 2 ஆரம்பித்து 1, 2 10 மாறி 10 50 மாறி 100 மாறி 200 மாறுறதுக்கு பதிலாக 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 101லேருந்து நாங்கள் இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்வம், இங்கே வீடு வாஸ்து 101 வீடு வாஸ்து பண்ணக்கூடிய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இங்கே கலந்து கொண்டு இந்த கார்த்திபுரத்திற்கு பெருமை சேர்த்ததற்கு முதலிலே கார்த்திபுரத்தின் சார்பில் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களுடைய விஷன். கடந்த ஆண்டுகளிலிருந்து நாங்கள் சொல்லி கொண்டே தான் இருக்கிறோம். கோயம்புத்தூரிலேயே நம்பர் 1 நகரமாக மாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய உண்ணாமலை ப்ரொமோஷனுடைய தலையாய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வை பார்த்தால் 2-3 வருடங்களிலேயே இது ஆர்எஸ்புரம், நார்த் கோயம்புத்தூர், ஜிவி ரெசிடென்சி போன்ற நகரங்களோடு இணையாக பேசக்கூடிய ஒரு நகரமாக மாறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சார் இவ்வளவு சீக்கிரம் இந்த நகரம் ஃபாஸ்ட்டாகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் 101 பேருக்கு சற்றும் கணக்கு பார்க்காம போர் போட்டு கொடுக்குறதாகட்டும், கட்டிடத்துக்கு தேவையான பொருள்களான சிமெண்ட்டு, செங்கல், கம்பி, டைல்ஸு, வாட்டர் டேங்கு போன்றதை முற்றிலும் இலவசங்கிறதை எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு பக்கம் எங்களுக்கு லாபத்திலே சற்று குறைவு என்றால் கூட மக்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த நகரை ஆரம்பித்தோமோ அது அதை நோக்கி நாங்கள் வேகமாக நகர்வது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராகவும் எதிர்பாராத வகையிலே ஈரோடு மகேஷ் அவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது கார்த்திபுரம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்திபுரத்தில் வாஸ்து பூஜை அன்னைக்கு 101 வீடுகளுக்கான வாஸ்து பூஜை அன்னைக்கு என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைச்சதுக்கு மிக்க நன்றி சார். ஏன்னா தேங்க்யூ நவீன் பிரதர், தேங்க்யூ. காந்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம் அப்படின்னு அந்த விளம்பரம் ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு எல்லாருக்கும். உடனடியாக அந்த வார்த்தைகள் எல்லார் மனசுலையும் சென்று சேர்ந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலேயே காந்திபுரத்துக்கு அடுத்தது கார்த்திபுரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு வெல் டெவலப்டு ப்ராஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நகரம் வளரும். நகரம் வளர்றப்ப மக்கள் தொகை அதிகமாகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளோ, தெரு அமைப்புகளோ, விளையாடுறதுக்கான இடங்களோ, இல்லை அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குமானா இருக்காது. அது ஒரு அமைப்பாக இருக்காது. ஆனால் ஒரு அமைப்பான நகரம் உருவாகிறப்ப அதில் எல்லா வசதிகளும் கிடைக்கும். கார்த்திபுரம் அந்த மாதிரி தான். இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நான் 4-5 கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஒருத்தவங்க ஸ்காட்லாண்டில் இருந்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இடம் வாங்குறோம்னு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. ஒருத்தர் தன்னோட 3 பொண்ணுக்கு 3 இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக சொன்னார். சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ் அப்படிங்கிறது கஸ்டமரோட ஃபீட்பேக் மட்டும்தான். இப்போ நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு 101 வாஸ்து பூஜை நீங்கள் நடந்ததுன்னா நான் ஒரு 5-6 பேரை மீட் பண்ணேன். அந்த 5-6 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னாங்க. இன்னொன்று, உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸ்க்கும் மிஸ்டர் கார்த்திகேயன் சாருக்கும் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதோ அதில் ஃபெசிலிட்டி அமைச்சு தரதோ ஒரு புதிய விஷயம் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவருக்கு என்னென்னா, கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும், நாம் படித்த இடத்துல, நாம் இருந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவரோட எண்ணம். அதை வெரி